அதாவது சொந்த கட்சிக்காரங்கள்ட்டயே சரிங்களா, சொந்த கட்சிக்காரங்கள்ட்டயே காசை வாங்கி வாடகை கட்டக்கூடிய ஒரு பாக்கியம் எந்த தலைவருக்கு கிடைக்கும்? அப்படிப்பட்ட தலைவர் தான் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர். சரிங்களா, நாம் தமிழர் கட்சியின் தலைமை சீமான் அவர்கள் குடியிருக்கிற வீட்டுடைய வாடகை எந்த கட்சிக்காரன் கொடுத்தா? யார் கொடுத்தாங்க? இதை நான் சொல்லைங்க, அவருடைய தொண்டர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. பிளஸ் சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் எந்த ஒரு கட்சியை சார்ந்து யாட்டி வாடகை வாங்கி நாங்கள் கட்டல அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அதே இன்னொரு பேட்டியில் இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி விஷயத்த. சரிங்களா, என்ன சம்பாதிக்கிறோம் நாங்கள் எல்லாம் சேர்த்து எல்லாம் கட்சியில் உள்ள உறுப்பினர் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரும் தன் கையில் இருக்கிற காசை போட்டு வாடகை. வீட்டு வாடகை எவ்வளவு தெரியுங்களா? 3 லட்சம் ரூபா. சரிங்களா, இது அவங்க கட்சிக்காரங்கள்ட்ட உள்ள தொண்டர்கள்ட்ட வசூல் பண்ணி, ஏன்னா அவங்களோட கட்சி நிதி நிறுவனமே அப்படித்தான். சரிங்களா, வசூல் பண்ணி இவருடைய வாடகை கட்டுறாங்க. சரிங்களா, அதே மாதிரி நம்ம எலெக்ஷன் டைம் மட்டும் மட்டும் சீமான் அவர்களுக்கு நிறைய விஷயத்தை கேதர் பண்ணுவார். எதுக்கு கேதர் பண்ணுவார் தெரியுங்களா? பொட்டி வாங்குறதுக்கு தான், வேற எதுக்கும் கிடையாது. அவருடைய மைய எண்ணமே ஒன்லி ஃபார் பணம், மணி மணி மணி, அவ்வளோதான். அந்த பணத்தை வாங்கிட்டு இன்ன வரைக்கும் ஏன் அவர் இத்தனை 15 வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 3 டைம் எலெக்ஷனில் நின்றுருக்காரு, ஏன் ஒரு சீட்டு கூட வாங்கலை அப்படின்னு பார்த்தா எல்லா இடத்துலையுமே காசு தான் பொருளுது. சரிங்களா, இதே தான் நடந்துட்டு இருக்குது. இது உண்மையான விஷயங்க. இதேக்கே அவரோட பயலை பெரிய ஸ்கூலில் தான் படிக்க வைப்பாரு. என்னதான் நான் தமிழை வளர்த்தேன், இப்படி வளர்க்குறேன் அப்படி வளர்க்குறேன்னு சொல்கிறாருல, என்னைக்காச்சும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேர்த்துருக்காரா? அது கிடையாது. ஆக மொத்தத்தில் வீட்டு வாடகை 3 லட்சம் ரூபா, அவர் வச்சுக்கிற காரு 90 லட்ச ரூபா கார் வச்சிருக்காரு. சரிங்களா, இந்த காசால எப்படி வந்துச்சு? ஏதாச்சும் பிசினஸ் பண்றாரா? இல்லவே இல்லை. நம்பிக்கை நீங்க இருக்கீங்க தொண்டர்கள், நாம் தமிழ் கட்சி தொண்டர்கள் இருக்கீங்களே, நீங்க கொடுக்குற நிதி, அந்த நிதி காசு தான் இப்படி போகுது. தயவு செய்து முடிச்சுக்கோங்க. இந்த சாட்டை துறைமுகம்லாம் பேசுறதுக்கே லாய்க்கதாலாது. சரிங்களா, அந்த மனுஷன் பேச்செல்லாம் நாகரிகமற்ற ஆளு. அதெல்லாம் அதை பத்தி பேச வேணாம். நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் நீமேல்னாச்சும் கொஞ்சம் முழிப்போடு இருங்கள். நண்பர்களே, மக்களே, நல்ல வியூஸ் போகுது, ஆனால் சப்ஸ்கிரைப் ஃபாலோ மட்டும் பண்ண மாட்டேறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.